ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். இந்த வாரமும் நமக்கு எமர்ஜென்சி பீரியடு தான். ஏன்னா ஒரு நாள் முன்னாடியே மதிப்புக்குரிய திரிசக்தியார் பஞ்சாயத்தை கூட்டணும். ஏன்னா பஞ்சாயத்தை கூட்ட வேண்டிய காலம் வந்துச்சு, அந்த நேரம் வந்துடுச்சு. அதனால் அவசரமாக இன்னைக்கே கூட்டியிருக்கிறோம். ஐயாவை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். உங்களை பார்த்தாவே இப்போல்லாம் பயமாக இருக்குது. என்ன பார்த்தாலா? ஆமாம், அது பரவாயில்லையே. பயத்திலே லட்டு வாங்கி வச்சுருந்தேன். லட்டா? ஆமாம். எனக்கு எதுக்கு? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? போன வாரம் தாங்க உட்காந்து பேசுனீங்க. இந்த மாதிரி தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களை அவ பேரம் பேசி காசு கொடுத்துன்னு பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒரு 20 பேரை தூக்குறதுக்கு இருக்கிறாங்க, புரியுதுல? பேசணுமா, விரிவா பேசணுமா? அதனால தான் ஏவா வேலை சுற்றி ரெய்டு நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசணும். ஆனால் அந்த ட்ராக்ல இன்னொருத்தர் செந்தில் பாலாஜி சிக்கிட்டார். அவரு தனியாக அவருடைய பவரை காட்டுறதுக்கு பேரம் பேசினதா சொல்லி இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்காக சதி செய்கிறார்கள்னு சொல்லிட்டு 5 பேரை கைது செய்திருக்காங்க. 3 பேரை 4 பேரை கைது செய்து வண்டியில் கொண்டு போகிறத பார்த்தா எனக்கு பக்குனாச்சு. விசாரணைக்கு ஒருவேளை இங்கெங்கன்னா வந்துடுவாங்களோ, ஏன்னா இங்கே தான் வாயை திறந்து வச்சோம். அரசியல் ஜோசியம் சொல்கிறீங்க, நீங்கள் ஜோசியம் சொல்கிறீங்க, சரி. அரசியல் ஜோசியம் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. இப்போ உங்களுக்கு டவுட் வருது, வாங்கல லட்டு நான் பைக்லயே விட்டுட்டேன். பாத்து என்ன அந்த அது என்ன ரிக்கி பண்டிட்டு வெற்றிவேலா, ரத்தன் அவருக்கு கொடுக்குற போஸ்ட் கொடுத்துருக்கலாம். அதான் அவர் அதுல ஒரு அவருக்கு போக வேண்டிய, அதாவது மாத்தி அவரை தேர்ந்தெடுத்துட்டாங்களோன்னு. நம்ம என்ன பண்றது, நம்ம ராசி அப்படிதான் இருக்குது. ஆனா நம்ம சொன்னது, அதாவது ஏவாவேலு அது மட்டும் இல்லாம நம்ம அந்த கரூர் கஜானா பத்தி பேசணுமா பேசலன்னு நினைக்கிறேன். இல்ல இப்போ கரூர்ல சாமரி இன்ஃப்ரா டெவலப்பர்ஸ்ன்னு ஒரு கம்பெனி, யாரு இங்க இப்பதான் நீங்க என்ன சொன்னீங்க, அவரு கரூர்ல அவரு நீங்க ஏவான்னு சொல்லி பேசுனீங்க. அந்த ட்ராக்ல 10 ரூபீஸ் மாட்டிக்கிட்டாரு. குற்றவாளி. ஆனா இவங்க 2 பேரையும் ஒரு இணைக்கும் பாலம் ஒன்று இருக்கு. அந்த பாலம் எங்க இருக்குன்னா கரூர்ல தான் இருக்கு. திருவண்ணாமலையில இருக்கிற ஏவாவேலு கரூர்ல கரூர் சுரேஷ்னு அவருடைய என்ன சொல்றது உதவியாளர், இல்ல அல்லக்கை, இல்ல நீங்க பினாமி அப்படி வேணா வச்சுங்க, அவருக்கு வேண்டியவர், நெருக்கமானவர் அப்படி சொல்லலாம், மரியாதையா இருக்கும். கௌரவமா அல்லக்கைன்னு நல்ல அல்லக்கை சொல்லலாம். அவர் இருக்காரு. அவர் ஒரு 3 மாடி, ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட், 2000 3 புதுசா கட்டியிருக்காரு. ஃபுல்லா உள்ளுக்குள்ள ஒரு பேங்க் மாதிரி நடத்துறாரு. ஒரு 12 கவுண்டர், கேஷ் கவுண்டர். எனக்கு தெரிஞ்சு எந்த பேங்க்லயுமே ஒரு 4 கவுண்டர் கூட இருக்காது, மேக்சிமம் 2 இல்ல 4, 12 கவுண்டர். தமிழ்நாட்டில் 40% டெண்டர் பணம் எல்லாம், ஹைவேஸ் இது பொதுப்பணித்துறை எல்லாம் கான்ட்ராக்டர் அங்கதான் அந்த கரூர் சுரேஷ் கிட்ட தான் கேஷை டெபாசிட் பண்ணுவோம். டெபாசிட் பண்ணோன்னா கரூர் சுரேஷ் என்ன பண்ணுவாரு, ஒரு ஸ்லிப்ல அதுதான் அந்த கேஷ் கவுண்டர். இந்த வெளியில வெயிட் பண்ணுவாங்க தெரியுமா, நீங்க ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிருக்கீங்களா, அந்த ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணதுக்கு ஒரு 30-40 சேர் போட்டுருக்காங்க. 40 சேர் போட்டிருக்காங்க. அப்படின்னா எவ்வளவு பேர் அங்க போயிருப்பான்னு பாருங்க. அதாவது பிஎஃப் வசூல், பார்ட்டி ஃபண்டு அப்படி சொல்லணும். நீங்க ஏதோ ப்ராவிடன்ட் ஃபண்டு நினைச்சிருப்பாங்க. நாங்க அந்த நல்ல காரியம்லாம் செய்ய மாட்டோம். அது அங்க வசூல் பண்ணும்போது அது 12 கேஷ் கவுண்டர், 40 பேர் வெயிட்டிங். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அதுனா 40 பேர் 12 கேஷ்னு சுலபமா சொல்றீங்க. ஏங்க ஒரு பேங்கை விட ரொம்ப பிரமாதமா இருக்குதுங்க. பேங்க்ல என்னங்க பெரிய பேங்க், இதை விட அது இன்னும் சொல்றேன் கேளுங்க. இப்ப இந்த பணம் வந்துச்சுன்னா இவ்வளோ பணம் வருது இல்லை, திமுக அரசுல எவ்வளவு லட்சம் கோடி அடிச்சிருப்பாங்க, எவ்வளோ கடன், 5-10 லட்சம் கடன் ஏறிச்சு, 5 லட்சம் ஏறிச்சு. இந்த 5 லட்சம் எங்கே போயிருக்கோம், சரி ரைட்டு, எங்கேயோ போயிருக்கு. அதில் ஒரு 40% வச்சா கூட 5 லட்சம் கோடி. ஆமாம், அவ்வளோதான், 5 லட்சம் கோடி தான். அதில் இங்கே எவ்வளோ ரொட்டேஷன் ஆயிருக்குன்னு பார்த்துங்க. இப்போ 12 கவுண்டர் வேணுமா வேண்டாமா? வேணும் தான், வேணும், அது நியாயம்தான். 40 பேர் வெயிட்டிங் ஸ்பேஸு, இடம் வேணும் தான். இருங்க, காசு அவ்வளோ பத்திரமா கொண்டு கட்டுறதுக்கு வரான், அவங்க போய் ஒரு அவமரியாதை கொடுத்து சேர் இல்லாம அந்த பில்டிங்குள்ள நீங்க அவங்க அனுமதி இல்லாம யாரும் உள்ள போக முடியாது. அந்த ஆளு எல்லாம் உள்ள போனா நம்ம வீடியோ எடுத்துட்டு போயிட்டான்னா இதுக்கப்புறம் இந்த பணத்தை சும்மா வச்சிருக்க முடியாது இல்ல, இந்த பணம் அப்படியே அடுக்கி வச்சுக்க முடியாது. அதனால என்ன பண்றாங்க, இந்த பணத்தை ஏவாவேலு அவர்கள் நல்ல மனசன், அதாவது
ஒரு மனுஷனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல மனசு வேணும், தாராள மனசு வேணும். 4 பேருக்கு நம்ம நன்மை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வரணும். ம் 5 வட்டிக்கு ம் அவர் கடன் கொடுத்துருக்காரு. ம் யாரு தேர்தல் சமயத்தில் ம் திமுக வேட்பாளர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. ம் ஆனால் வந்து நம்பி கொடுக்கல. ம். அரசியல்வாதிக்கு தெரியும்ல, ம். ஒருத்தன் எப்படி ஏன்னா வேணாம் பத்திரம் அது வாங்கிட்டு தான். பத்திரம்லாம் வாங்கி அதுக்கு 4 பேர் லாயர் அங்கே தனியாக ரூம் போட்டு ம் டாக்குமெண்ட் சரியா இருக்கா, பேப்பர்லாம் சரியா இருக்குதான்னு பில்லாங்க பார்க்கறது. சான்றுலாம் பார்த்து அவன்கிட்ட மார்கேஜ் டீடு என்ன கைத்து வாங்கணுமோ வாங்கி ம். இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ம். இப்போ புரியுதா உங்களுக்கு? ம். ஏவாவேலு மேலே ஏன் வந்து அந்த 3.72 அந்த கோடி ரோடு போடலன்னு சொல்லி கேஸ் போட்டாங்கன்னு. ம் ம் அது ஏதோ அந்த காலத்தில் 2022 அறப்போர் இயக்கம் கொடுத்த புகார். ம் அதை இப்போ தூசி தட்டி எடுத்தது காரணம் ம் நம்ம போன வாரம் பேசணும் பாருங்க. ம் ஏவாவேலு கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து ம் ஒரு 10லேருந்து 20 எம்எல்ஏ வந்து எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. ஆமா. இந்த உளவுத்துறை மூலமா இந்த செய்தி வந்தவொடனே தான் ம் இந்த மேட்டரை ஃபாலோ பண்ணி ம் இங்கே தான் கிளைமேக்ஸ். ம் காலையில் 10 மணிக்கு போய் ம். ரெய்டு போகிறாங்க. எந்த ம். இடத்துக்கு? இந்த சாமரி இன்ஃப்ரா டெவலப்பர்ஸ் இந்த அதாவது பேங்க் மாதிரி அதாவது நடக்குது. யவாவா பேங்க் அப்படின்னு ஆமா. பேர் வச்சுக்கலாம். ஆமா. சரி. ஆமாம், இவிவி பேங்க் ஆமா ஆமா. அப்படின்னு. அந்த யவாவா பேங்க். அது எவாவா பேங்க். ம் அங்கே போகிறாங்க. ம். அந்த பேங்க்ல நமக்குலாம் கடன் கிடைக்குமா? இல்லைங்க, ஆஹ். நம்ம லேட்டு. இதில் தமாஷை என்னன்னா, சரி. திமுக வேட்பாளருக்கு மட்டும் தான் கொடுப்பானு. அவருடைய அந்த அந்த அதுதான் எனக்கு வந்து அப்படியே தொட்டுடுச்சுங்க. தொட்டுருச்சு. மனசை தொட்டுடுச்சு, தொட்டுருச்சு. நெஞ்சை தொட்டுடுச்சு. ஏன்னு கேட்டா ஆ. திமுக வேட்பாளர் மட்டும் இல்ல, அதிமுக வேட்பாளருக்கு கடன் கொடுத்துருக்காரு இன்னும் தாராள தேர்தல் மனசு. போது. இப்பதான் நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி தாராள மனசு இருக்கிற யாருக்கு வருங்க? இவரை போய் நீங்க வந்து பொய் வழக்கு போட்டு கைது. ஆ, சரி, அது அப்புறம் பேசிப்போம். அது ரைட்டு. நல்ல மனசு. காத்தால 10 மணிக்கு இது போயிட்டாங்க. அங்க வந்து போயிட்டாங்க, ரெய்டு போயிட்டாங்க. ம். எல்லாம் அந்த 3.72 அந்த சும்மா பேஸ் பண்ணி அது வழக்கமா அந்த உள்ள நுழையறதுக்கு ஒரு ஒரு FIR. காரணம் வேணும் அதனால. இன்னைக்கு வந்தவங்க ஆட்சிக்கு ம். நாங்க எவ்வளவு வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கோம், எங்களுக்கு தெரியாதா? ம். முதல் நாள் நைட்டே நியூஸ் வந்துருச்சு காலையில வரப்போறாங்கன்னு. ம். விடி காலையில 3 மணிக்கு எல்லாத்தையும் காலி பண்ணி ம். எடுத்துக்கிட்டு போய் ம். சில அதிமுக பிரமுகர்கள், வேறு கட்சி பிரமுகர்கள் எல்லாம் வந்து அவங்க இடத்துலலாம் கொண்டு போய் வச்சுட்டாங்க. ம். அங்கெல்லாம் தேட மாட்டாங்க. ம். ஆனா இங்க வந்து ரெய்டு வந்து பார்த்தா எதுக்குப்பா இவ்வளவு 12 கவுண்டரு, ம். பின்னால கவுண்டிங் மிஷின், ஒரு கவுண்டருக்கு பின்னாலையும் ஒரு பேங்க் மாதிரி அந்த கவுண்டிங் மிஷின் ஆமா, வச்சிருப்பாங்க. அது சரி. மாதிரி அப்புறம் அது லாயர் உட்கார இடம், 40 பேர் வெயிட் பண்ண எல்லாம் முடிச்சாங்க. ம். இந்த பணம் வந்து எதுவும் ஆப்பிடல. ம். ஆனா அவங்க கனெக்ட் பண்ணதுல கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடிக்கு மேல ரொட்டேஷன் ஆயிருக்கும், ம். இது ஆகிட்டு இருக்குன்றது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. எவ்வளவு இருக்குங்க? சரி, நம்ம ஓட்டுங்க 50,000 கோடிங்க, 50,000 கோடி. அவ்வளவுதாங்க. ஆ. அது போயிருக்கு. ம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ம். எப்படி உங்களுக்கு அந்த விடிகாலையிலேயே நியூஸ் வந்துடுச்சு, தகவல் எப்படி போய் சேர்ந்திருக்கும்? அருணோதயத்துக்கு முன்னாலேயே எப்படி வந்து ம்? அருணோதயத்துக்கு முன்னாலேயே எப்படி நியூஸ் வந்துச்சு? சூரிய உதயத்துக்கு முன்னாடி. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க பாருங்க. அப்புறம் அது கூட நீங்க புரிஞ்சுக்காம. ஐயா, உங்களுடைய தமிழுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், ம், ம். உங்களுடைய தமிழ் அறிவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சரி சரி. ஆமா, அதாவது அருணோதயம்னா சூரிய உதயம். சூரிய கரெக்டா, உதயம் கரெக்டா. நான் கொஞ்சம் ஒரு விதமா சொன்னேன், நீங்க ம். ரொம்ப எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லிட்டீங்க. ம். சரி, இப்படின்னு இது ஒண்ணு நடந்திருக்கு. ம். இந்த பக்கம் அது ம். இவர் தான் நம்ம 10 ருபீஸ் மேட்டர் தான் அப்பதான் வெளியே வந்துருச்சே, ம். இது வரைக்கும் பணம் ஒரு பேருன்னு. ம். அது என்ன ஒரு ஒரு நமக்கு புரியாத அந்த ஒரு- பாலத்தை ஒன்றும் சொல்லவே இல்லைங்களே நீங்க. பாலம் அங்க செந்தில் பாலாஜிக்கு இல்ல, ஏவா இல்ல, அதுதான் சொல்றேன். பாலம். இவர் இருக்கிறது திருவண்ணாமலைங்க. ம். இப்ப கரூர்ல போய் பேங்க் நடத்துறாருன்னா ம். எங்க திருவண்ணாமலைக்கும் கரூருக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு? ம். ம். இந்த டிஸ்டன்ஸ்ல ஆமா. அங்க போய் பேங்க் நடத்துறாருன்னா ம். எங்கேயோ பாலம் இல்லாம நடத்த முடியாது இல்ல. பாலம் இருந்து தான் நடத்திருக்க முடியும். இந்த பாலத்துல கனெக்ஷன் வந்து நம்ம இவிவி பேங்க்னா ம். பேங்க்ல ஷேர் ஹோல்டர் யார் யாருன்னு நமக்கு தெரியாது இல்ல. ஆமா, ஒரு கால் ஒன்றுக்கு மேற்பட்ட பங்குதாரர்கள் இருக்கலாமா இல்லையா? இருந்திருப்பாங்க. இருந்திருப்பாங்க. அந்த பக்கம் 10 ரூபா கமிஷனும் வர்றது என்ன வேணாமா? அததான் சொல்றேன். ம். ஏன்னா அவருடைய எல்லைக்குள்ள ம். யாரு 10 ருபீஸ்காரருடைய எல்லைக்குள்ள ம். திருவண்ணாமலைக்காரர் போய் ஒரு பேங்க் நடத்திட முடியுமா? அவர் அது எப்படி விட்டுருவாரா? முடியும்? அது எப்படி விட்டுருவாரு? சுமூகமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பா இருக்காங்க. அதான் சொல்றேன். பாலம் வந்துருச்சு. பாலம் இருக்குன்னு சொன்னது இதை வச்சுதான் நான் சொன்னேன். ம். ம். இந்த இணைப்பு பாலம், ம். அதாவது ம். இது பாத்தீங்கன்னா ம். ஒரு கோயில் கருவறை. ம். நம்ம அப்படிதான் நம்ம அப்படிதானே திங்க் பண்ண முடியும். ஒரு கோயில் கருவறை, நீங்க உள்ளுக்குள்ள போறீங்க, சாமி இருக்கு, ஏதோ ஒரு சாமி,
அம்மன் இருக்கு, விநாயகர் இருக்கு, முருகர் இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கு. ம். வாசல்ல பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் துவார பாலகர்கள்னு பேர். ம். வாசல்ல 2 பேர், ஒரு 2 சிலை இருக்கும். ம். அவங்க 2 பேரும் பாதுகாப்புக்காக இருப்பாங்க. ம். உள்ள இருக்கிறது முக்கியமானது, ம். கடவுள். ம். நம்ம வந்து கடவுளை நினைக்கிறோம், ஆமா, கோயில் ஆமா, முக்கியமானது. ஆமா, ஆமா. இவங்களுக்கு பணமே கடவுள், ம். எல்லாமே பணம் தான். ம். அதனாலதான் அவங்க கடவுள் இல்லைன்னு சொல்றது. பணம் தான் கடவுள், காசே வேற தான் கடவுள் இல்லை. காசேதான் கடவுள். காசே தான் கடவுளடா. ம். அந்த காசே தான் கடவுளடான்னு சொல்றதுனால ம். இந்த கடவுளை 2 பக்கமும் 2 துவாரபாலகர்கள் ம். பாதுகாக்கிறார்கள். ம். ஒன்னு ஏவ, ஒன்னு 10 rupees. ம். இப்ப இந்த பாலம் உங்களுக்கு புரிஞ்சு போச்சா? புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு தெளிவா போச்சு. அப்படியே ஒரு வீடியோல சொல்லிட்டு நானு ம். இது நடந்திருக்கு. ம். இப்ப இவங்க 2 பேர்கிட்ட கொடுத்துதான் ம். 20 பேரை நீங்க கூட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ம். அவரு ஒரு ரூட்ல ட்ரை பண்றாரு, இவர் ஒரு ரூட்ல ட்ரை பண்றாரு. ஒரு ரூட் சிக்கிடுச்சு. ஒரு ரூட் சிக்கிடுச்சு, இன்னொரு ரூட் அது என்ன நடக்குது என்னன்னு தெரியல. ம். அதான் அண்ணாமலையாருக்கே வெளிச்சம். அது அண்ணாமலையாருக்கு சரி. வெளிச்சம். ரைட்டு. ஆ. இதுல வந்து வெளியில தெரியாத சில மர்மங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ம். ஒருத்தர்கிட்ட சொன்னாங்களாம், ம். அவரு பெரிய இசையமைப்பாளர் அவர் இல்ல, ம். அவர் பேர்ல கொண்டவர். ம். அவரு ம். ம். நமக்கு தெரிஞ்ச அந்த சர்க்கிள்ல இருந்து வந்த ரகசியம் என்னன்னா, ம். அந்த 8 பேருக்கும் பணம், முன்பணம் போயிடுச்சாம். திமுகல இருந்து ம். வாங்கிட்டாங்களாம். ஆ. ஆ. இதை வந்து நான் வந்து நேற்று காலையில் வேற ஒரு நிகழ்வில், ம். வெளிநாட்டோட ஒரு அமெரிக்காவோட பேசுகிற ஒரு நிகழ்வில் இந்த விஷயத்த அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. அதை நான் உடச்சி விட்டேன். இதை வேற எங்கேயும் எதுவும் யூடியூப்பில் வரல, வேற எங்கேயும் பத்திரிகையில் வரல. ம். ஐயா, நமக்கு கிடைத்த செய்தி, ம். புகார் கொடுத்தவரே ம். முன்பணம் வாங்கி கொண்டுதான் புகார் கொடுத்திருக்கிறார். ம். ஏன் புகார் கொடுத்தாருன்னா, ஆ. ஒரு 8 பேருக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களாம். ம். 8 பேருக்கு முன்பணம். ம். 35 50லாம் பேசுறாங்க. ம். முழுசா கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒரு டோக்கன் கொடுத்துருப்பாங்க. ம். சோபால வந்த மாதிரி, அந்த ம். சோபா அரசியல்ல வந்த மாதிரி. ம். அந்த மாதிரி அவங்க சோபா பண்ணா இவங்களுக்கு தெரியாதா? ம். இன்னைக்கு புதுசா கம்பெனி போட்ட நீங்க சோஃபா போட்டா ம். நாங்க ஃபுல்லா ஒரு பெட்ரூமே வந்து ஏற்பாடு பண்ண மாட்டோமா திமுகல இருந்து? ம். எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருக்குல்ல, அந்த ஒரு மரியாதை இருக்குல்ல. ம். அவங்க வந்து அது முதல்ல ஏதோ முன்பணம் கொடுத்துட்டாங்களா. இந்த 8 பேர்ல 9வது பேர் ஒருத்தர்கிட்ட போனோம்னா அவன் கொஞ்சம் பயந்துக்கிட்டு போய், ம். அவரு பிஸியா இருக்காரு, ஆ. பிஸி. எவரி டைம் பிஸி. ஆமா, ம். அவர் பிஸி கிட்ட போய், ம். ஐயா ஏதோ பணம் சொல்லி என்கிட்ட வந்து பேசுறாங்க, எனக்கு என்னமோ இதுவா இருக்குது. பேசும்போது என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, இன்னார்கிட்ட அவங்கெல்லாம் ஏற்கனவே டோக்கன் வாங்கிட்டாங்க ம். அப்படின்னு சொல்றாங்க ஐயா. ம். அப்படின்னு சொன்ன உடனே ம். அப்புறம்தான் வேகம் எடுக்குது. ஆ. இந்த மேட்ரு அங்க பிஸி கிட்ட போயிடுச்சு அப்படின்னு நம்ம இசையமைப்பாளர் பேர் கொண்டவர் என்ன பண்றாரு, ம். ஐயோ ம். டோக்கன் வாங்கினது அங்க போயிடுச்சா, டப்புன்னு வந்து அவர் பிஸிக்கு ஃபோன் பண்ணி, ஐயா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு. என்னன்னு? இந்த மாதிரி ஐயா நடந்தது. ம். ஓ அப்படியா, ஏற்கனவே ஒன்று வந்துருச்சு ம். புகாரு. ம். நீமா ரைட்டு ஐயா, நான் புகார் கொடுத்துட்டுங்களா? ம். எழுத்துப்பூர்வமாக கொடுத்துட்றேன் ஐயா. ம். கொடுத்துட்டாரான். ம். ஆனால் டோக்கன் கொடுத்தது முடிஞ்சு போச்சு. இப்போ 8 பேருக்கும் டோக்கன். இப்போ போனது தானே பணம். போனது தான். ம். இது நான் நேற்று வந்து இது வேற யாரும் வந்து பேசாத ஒரு தகவலை நேற்று நான் வந்து அந்த அமெரிக்காவில் ஒரு சேனலு இதில் யூடியூப்பில் பேசினேன். ம். நீ காலையில் ம். ஒரு பத்திரிகையில், ம். தினமும் மலரும் ஒரு பத்திரிகையில், ம். அந்த பத்திரிகையில் வந்து இதே விஷயம் ம். செய்தியா பாக்ஸ் போட்டு ம். 4 பேர் வந்து டோக்கன் வாங்கிட்டாங்கன்னு வருது. ம். எனக்கு வந்த செய்தி 8 8. பேரு. ஆமா, ம். ஆக 4ஓ 8ஓ டோக்கன் வாங்குனது உண்மை. டோக்கன் வாங்கப்பட்டிருக்கிறது உண்மை. ஆனால் வந்து யாரோ ஒரு ஆள் வந்து இதுல சொன்ன உடனே பயந்து போய் ம். டோக்கன் சிஸ்டம் நிறுத்தப்பட்டது. ம். நமக்கு என்ன கேள்வின்னா, ம். சபாநாயகருக்கு எதிராக வந்து ஒரு தீர்மானம் போடுறதுக்கு அதுக்கு போய் 35 கோடியா, அதுவும் புதுசா அந்த எம்எல்ஏ. ம். ரேட் அந்த மாதிரி குதிரை வேலை அப்படி போகுதுங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? விலை அப்படி போயிடுச்சு, தட்டுப்பாடு. அதனால விலை டிமாண்ட் வந்துச்சுனாக்கா விலை ஏறும் தானுங்களே உங்களுக்கு. ரைட்டு. ம். பட்டு இதுல வந்து சில இடத்துல வந்து புரியாத விஷயங்கள் இருக்கு. ம். அந்த ஒரு யூடியூபர் ஒருத்தர் உங்களுக்கு தெரியும், யாரை சொல்றோம், ஆமா, ஆமா. அவர் தான் பாவம் மாட்டிக்கிட்டு இருக்காரு. ம்.
பாவம்னு சொல்றதா அவர் செஞ்சது பாவம்னு சொல்றதா நமக்கு தெரியல. நமக்கு தெரியல. ஏன்னா உண்மை தெரிஞ்சா நம்ம சொல்ல முடியும். அவரு வந்து எவ்வளவு பெரிய டீல்லாம் பேசுற அளவுக்கு அவருக்கு அந்த மாதிரி அதான் எனக்கு ப்ரொஃபைல் இல்ல. அதான் எனக்கு தெரியல. ஆமா, அந்த ப்ரொஃபைல் இல்ல. அவர் வந்துட்டு அண்ணாமலை பக்கம் தான் இருக்கிறவர். அதான் சொன்னேன். இங்க எப்படி வந்து இவங்களுக்காக இங்க ஏன்னா அவரு போய் கோவையில அண்ணாமலைக்காக அவரு 2024 தேர்தல்ல திமுகவை மிகவும் கடுமையாக எதிர்த்து இவரே பிரச்சாரம் பண்ணார். அவருக்கு உதவி பண்ணணுன்றதுக்காக போனாரு. அது ஓகே, அவர் இஷ்டம் வந்து பண்ணாரு. அது பண்ணும்போது திமுகவுக்கு மிக கடுமையாக எதிர்ப்பு. அப்படிதானே உங்களுக்கு பாஜகன்னா தான் ஆட்டோமேட்டிக்கா அப்படித்தானே போனோம். அவர் எப்படி இங்க போய் நம்ம செந்தில் பாலாஜி கிட்ட தம்பி அசோக் இங்கெல்லாம் போய் செட் ஆவாரு அப்படிங்கிறது ஒரு ஒரு வித்தியாசமான இடிக்குது. ஏதோ எங்கேயோ என்னமோ இடிக்குது, ஒரு மர்மம் இருக்கு. சரி, இப்ப இது இங்கே நிறுத்துறோமா? கரூருக்கு 10ஆம் தேதி இன்னைக்கு முதல்வர் போறார். ஆமா இல்லையா? அந்த 41 குடும்பத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கறதா சொல்றாரு. தகுதிக்கு ஏற்ப ஒரு குடும்பத்திலையும் வேலை வாங்கி கொடுக்கணும். அது ரைட். அது போறாரு, பரவாயில்ல, ஏதோ ஆறுதல் சொல்றதுக்காக போறாரு. அரசு வேலைன்னு சொல்லியிருக்காரு, அதெல்லாம் ரைட். இப்போ போகும்போது நம்ம வந்து அங்கே மக்கள்கிட்ட போகும்போது இங்கே வந்து நமக்கு கிடைத்த தகவல், திமுகலேருந்து இந்த 10ஆம் தேதி இன்னைக்கு ஒரு போகும்போது அங்கங்கே பேனர் வச்சு, திமுகன்னு வைக்க மாட்டாங்க, மக்கள் இளைஞர் குழு ஒரு பேரை போட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 200 பேரை திமுக அடையாளம் இல்லாமல் ஒரு 200-300 பேரை நிக்க வச்சு போராட்டம். 41 பேர் உயிரை விழுங்கிய இந்த மாதிரி போராட்டம் எவ்வளவு பார்த்துருக்காங்க. 41 பேர் உயிரை விழுங்கிய அரக்கனே, இரக்கம் இல்லாதவனே, அப்படி இது மாதிரி நம்ம நம்ம திமுகல கேட்கணுமா? இதயத்தின் துடிப்பின் இதயமே இப்படிலாம் வந்து வழக்கமா பேசுறவங்க தானே. அந்த மாதிரி வந்து பெருசா ஒரு இதை பண்ணி, அப்போ போற முதல்வர் விஜய்க்கு எதிராக ஒரு மக்களுடைய மனநிலையை வந்து ஒரு திருப்பி விடுது. அப்போ 4 பேர் வந்து என்ன பண்ணுவான், அவங்க ரீல்ஸ் வச்சுதானே ஆட்சியை பிடிச்சாங்க. அது மாதிரி ரீல்ஸ் 10 பேர்கிட்ட ஏன் ஒரு முதல்வர் வந்து இங்க வந்து ஆறுதல் இப்ப சொல்றாரு, அன்னைக்கே வந்திருக்கணுங்க, நீங்க வந்து சும்மா அவருக்கு நாடகம் ஆடுறாரு, இப்படி ஒரு 10 ரீல்ஸ் போறது, இதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மேட்ரு வெளியில வருது. இதுக்கு நடுவுல இன்னைக்கு திமுக வந்து இப்போ சற்று நேரத்துக்கு முன்னால ஹைகோர்ட்ல இது போட்டாங்க, ஒரு பெட்டிஷன். ஏன்னா ஆதவர்ஜுன அமைச்சர் என்ன பேசிட்டாரு, உங்க 41 பேர் கணக்கை முடிக்காமல் விட மாட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, ஆதவர்ஜுன அவர்கள் சொல்லுவது வந்து ஒரு ஒரு ஆதங்கத்துல சொல்றாரு. அது விசாரணையில இருக்குது. உச்ச நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் நடக்கிற விசாரணை, மேற்பார்வையில் நடக்கிற விசாரணை இருக்கும்போது அதை பற்றி ஏன் பேசணும்? அதான் சொல்றேன், யார் செய்தாங்கன்றது ஒண்ணு முடிவாக. நான் என்ன சொல்றேன், அப்படியே பேசினாலும் விசாரணை இருக்கு, தவறு செய்தவர்கள் கட்டாயம் உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான், இந்த மாதிரி பொதுவா சொல்லிட்டு போயிடலாம். ஆமா, நாங்கள் வந்து கணக்கை முடிக்காமல் விட மாட்டோம்னா, நாளைக்கு அந்த ஆள் வந்து செந்தில் பாலாஜி தம்பி அசோக் எங்கேயாவது போய் கல்லுல தடிக்கு ஊந்தா கூட அப்புறம் கெட்ட பேர் வரும். நான் சொல்றது புரியுது. ஆமா, அந்த மாதிரி வந்து இது தேவையில்லாத ஒரு பேச்சா. இதை வச்சுக்கிட்டு இப்ப என்ன பண்ணாங்க, ஆதவர்ஜுனா பேசுனதை வச்சு ஹைகோர்ட்ல இப்போ மத்தியானம் இப்போ பெட்டிஷன் போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் நினைக்கிறேன், அங்கதான் சொன்னார் ஆர்எஸ் பாரதி. அந்த வழக்கு அங்கதான் போட முடியும். நீதிமன்றத்துடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில தான் நடந்துக்கிட்டு இல்லை. இப்போ அங்கதான் போட நீதிமன்றத்துல வழக்கு என்னன்னா, இந்த உயர் நீதிமன்றத்திலையும் போடலாம். உச்ச நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை இருக்கும் பொழுது இந்த நிகழ்வை பற்றி, கரூர் அந்த நிகழ்வை பற்றி தாவேகா முதல்வரோ, அதாவது தமிழ்நாட்டின் முதல்வரோ, அமைச்சர்களோ, தாவேகா நிர்வாகிகளோ யாரும் எந்த விதமான கருத்தும் சொல்லக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு ஒரு பெட்டிஷன் போட்டாங்க. இப்ப எனக்கு என்ன கேள்வின்னா, இப்ப எதுவுமே அநேகமாக உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ அந்த நீதிமன்றம் இதை ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா அது வந்து ஒரு விசாரணையில் இருக்கிறது வந்து விசாரணை பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவங்க பொதுவான ஒரு விஷயத்துல பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க. முதல்வர் வந்து ஜூலை 10ஆம் தேதி போவாரா இல்ல ரத்து பண்ணி, ஏன்னா அங்க போய் என்ன பேசுவாரு, அங்க போய் இந்த கரூர் நிகழ்வை பத்தியே பேசக்கூடாதுன்னா அவங்க கிட்ட போய் என்ன ஆறுதல் சொல்றதுக்காக வந்தாங்க. எவ்வளவு பேச முடியும்? ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த ரெஃபரன்ஸ் பேசிதானே ஆகணும். அப்போ ஜூலை 10ஆம் தேதி முதல்வர் அங்க கரூர் போவது
நிச்சயமாக இருக்குமா என்பது தெரியவில்லை. ஒண்ணு நீங்க இந்த மாதிரி வேலை கொடுக்கறதா சொல்றது கூட அது சாத்தியப்படுமா அந்த நேரத்துக்கு? அதுக்கு என்ன தடை வாங்குவாங்க? ஏன்னா அந்த வழக்கு விசாரணையில் இருக்கும்போது குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் தங்கிட்ட அதிகாரம் இருக்குதுன்றதுக்காக வேலையெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த அதை சரி செய்வதற்காக இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு சாட்சியங்களை கலைக்கிற ஒரு யுக்தி தானே அப்படின்ற மாதிரி கூட பேசுவாங்க. ஆமாமா, அது சொல்லுவாங்க. ரெண்டாவது இன்னொன்னு நீங்க வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கூடாது. அரசு வேலை கொடுக்குறேன்னு சொன்னா உடனே கொடுத்துட போறாங்க. இப்ப கூட தான் 1200 அது என்ன பார் லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆன முடிவு பெற்ற பார்கள்லாம் நாங்கள் வந்து மூடிட்டோம், இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக டெண்டர் போட்டுதான்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து அந்த பாரெல்லாம் அந்த பாரில் உள்ளவங்கலாம் கேட்டால் அப்படி மூட சொல்லி எங்களுக்கு எந்த விதமான உத்தரவும் வரலன்னு சொல்கிறாங்க. அப்புறம் 67 குவாரி மூடிட்டோம் அப்படின்னாங்க. அது ஏற்கனவே ஹைகோர்ட் சொல்லி மூடினது. ஆமாம், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஏற்கனவே மூடி வச்சிருக்கிறத பார்த்து நாங்கள் தான் மூடணும், நாங்கள் தான் மூட சொன்னோம், நாங்கள் தான் ஏற்பாடு பண்ணோம், நாங்கள் தான் உத்தரவிட்டோம். இது ஒரு 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 நாடகமாக ஷூட்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஷூட்டிங்குள்ள இன்னொரு ஷூட்டிங் இன்னைக்கு நடந்திருக்கு, கவனிக்காம மறந்துட்டீங்களே. அனிதா ராதாகிருஷ்ணன் நீதிமன்றத்தில் போடுறாரு பெயிலுக்கு, வழக்கு தள்ளுபடி ஆன உடனே ஆளை தூக்குறாங்களே, கைது பண்ணி தில்லா கொண்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டாங்களே. இல்லை, அது உண்மையிலேயே நம்ம வந்து முதலமைச்சரை பத்தி அவதூறா பேசினார்னு ஒரு வழக்கு. இல்ல முதல்வர் ஒருமையில பேசினாரு, முதல்வர் அதனால ஒருமையில பேசினாரு. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருது. நமக்கு சந்தேகம் வருதுன்றது நமக்கு ஒரு வியாதியாவே போச்சு பாருங்க. பிரச்சனையும் அதுதான், வியாதின்றதுல பிரச்சனையும் அதான். எனக்கும் பிரச்சனை அதுதான். நீங்க எதனா ஒண்ணு பேசிட்டு இல்லைங்க, அவர் பேர் என்ன, அனிதா ராதாகிருஷ்ணன். எங்க பேரே அனிதாங்க, நீங்க என்ன புதுசா பேர் வைக்கிறீங்க? அதுக்கு ஒரு அவதூறு கேஸ் அவர் போறாரு. அதிமுகல இருந்து வந்தாரா இல்லையா? அது வந்தாருங்க, கேஸ் போட்டாங்க. அவர் அதிமுகல இருந்து வந்தாருன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே. அதான் அனிதாவியன், அதான் சொன்னேன். அந்த கட்சி தாவியன்னு சொல்றது போல அனிதாவியன்னு சொல்றேன். அந்த அனிதா டீசெண்டா சொல்லியிருக்கேன். எனக்கு நீங்க அதுக்காக வந்து பெருமைப்படுத்தணுமே தவிர கேஸா போடுவீங்க. ஆனால வந்து அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காரு, அவரு ஒருமையில பேசினாரு. யார? முதலமைச்சர். சரிங்க. அவரை வந்து இவங்க கைது பண்ணாங்க. ஆனா திமுக ஆட்சி இல்ல, நான் வந்து புரியல, அதனால கேக்குறேன். திமுக ஆட்சி நடந்து தேர்தலுக்கு முன்னால நம்ம ஆராசா அவர்கள் ஒரு ஆடியோ பேசினதா, எப்பவோ பேசினதா ஒண்ணு வெளியாச்சு. அதுல அன்றைய முதல்வர் அவருடைய கட்சி தலைவரான ஸ்டாலின் அவர்களை ஒருமையிலும் முட்டாள் என்ற வார்த்தையும் பயன்படுத்தி பேசியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து என் வீட்லயா பணம் பிடிச்சாங்க, கலைஞர் டிவியில தானே பணம் பிடிச்சாங்க, அப்புறம் இவங்களை வந்து சிக்க வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு கிரிப் இருக்கு, அந்த மாதிரி ஏதோ பேசினார். அப்போ அவர் பாருங்க எவ்வளவு பெருந்தன்மையா அவர் சொன்னதை ஏத்துக்கிட்டு. கரெக்டுங்க. யார் வழக்கு புகார் கொடுக்கறது, யாரு கொடுக்கணும், கொடுத்தா தானே கைது பண்ணியிருப்பாங்க. இல்லை, நான் என்ன அப்படி சொல்லலைங்க, நான் என்ன சொல்றேன், அவர் ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு பெருந்தன்மையாக ஒருமையில பேசுறத விட்டு கொடுத்துட்டாரு. ஒருமையில பேசி வேற ஏதோ வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணார்ல, அதை ஏத்துக்கிட்டுனா நீங்க வந்து அதை ஒத்துக்கிட்டுன்னு இல்லை, நான் சொல்றது வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு ஏத்துக்கிட்டு, ஊர்ல சொல்லாததையா அப்படின்னு ஏத்துக்கிட்டு கூட இருக்கலாம். வைகோ சொல்லாததா? ஆமா, முன்னாள் முதல்வரை பத்தி கமலஹாசன் பேசலையா? மக்கள் நீதி மையம் அவர் வந்து கருணாநிதி அவர்களை, கலைஞர் அவர்களை இழிவுபடுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும் என்றால் வீல் சேர் என்று சொல்ல வேண்டாம், மு.க. ஸ்டாலினின் தந்தை என்று சொன்னாலே போதும். அப்படிப்பட்டவருக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்தாரா இல்லையா? அழகு பார்த்திருக்கிறார். அப்படிலாம் இருக்கும்போது அனிதா ராதாகிருஷ்ணன் ஒருமையில பேசினாரு, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை, அதுக்கு போய் கைது பண்ணாங்க அப்படின்றது எனக்கு ஆச்சரியம். அதே சமயத்தில் நீங்க அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்தவர்கள் இந்த ஸ்ரீவைகுண்டம் அங்கேதான். அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு திருச்செந்தூர், தூத்துக்குடி அந்த அதை ஒட்டி தான். அதே தூத்துக்குடியில் ஸ்ரீவைகுண்டத்தில் அன்னை சரவணன் ஒருத்தர், அன்னை சரவணன் ஒருத்தர், 2 தடவை சொன்னதுனால ஒருத்தர் தான் அவர் வந்து தாவேகா எம்எல்ஏ. அவர் வந்து விஜயுடைய கட்சி எம்எல்ஏ.
அவர் வந்து தொட்டா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அவர்தான். சரிங்க, எனக்கு தெரியல. அதனால ஆமாம் 2-3 விஜய் இருக்கிறாங்க, ஆமாம் அதனால குழப்பம் இல்லை. உங்களுக்கு அது அந்த மாதிரி சினிமானாலே உங்களுக்கு 2-3 ஆக்ஷன் வரும்ல, அது மாதிரி. சரிங்க. அவர் தெய்வ மகன், அதனால ஒரு சிவாஜி, அதுக்கப்புறம் 2 சிவாஜி பையன், 3 பேர்ல, அது தெய்வ மகன் அந்த மாதிரி. அதனால அந்த குழப்பத்துல 2-3 விஜயா இருக்கிறாரு. தெய்வ மகன் எடுத்து நான் தெய்வ மகன் சொல்றதுலயும் அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கு. சரி, நான் எந்த வார்த்தையும் தேவையில்லாம சொல்ல மாட்டேன். நாமக்கல்ல, கிருஷ்ணகிரியில, பல ஊர்கள்ல முதல்வர் விஜயோட படத்தை வந்து அம்மங்கோவில், அது என்ன பலப்பற்றை மாரியம்மன் கோயில், அப்புறம் வேற ஏதோ விநாயகர் கோயில், முருகன் கோயில் எல்லாம் அந்த கருவறைக்குள்ள ஏற்கனவே அம்மன், விநாயகர், முருகன்லாம் இருக்கு தனித்தனியா அந்த கோயில்ல, வேற வேற ஊர்ல. அங்க போய் விஜய் படத்தை, முதல்வர் விஜய் படத்தை வச்சு அதுக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணி அபிஷேகம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த பூசாரி ஒத்துக்க மாட்டாருன்னா அந்த பூசாரியை வந்து 2 தட்டு தட்டி தாவேக்க தொண்டர்கள் பூஜை பண்ணணும்னு சொல்லி பூஜை அவங்களே பண்ணாங்களா, அவரை பண்ண வச்சாங்களா தெரியல. அப்ப அவர் தெய்வ மகனா இல்லையே? நான் சொன்னா நியாயமா இல்லையே? அவர் தெய்வம்னே கொண்டாடிட்டாங்க, நான் வந்து தெய்வ மகன் சொல்லக்கூடாது. அது ரைட், இது நடந்துச்சு. இப்ப நமக்கு என்ன கேள்வினா, இந்த அன்னை சரவணா ஏதோ பாலியல் வன்முறை பண்ணாரு, ஏதோ பாலியல் வன்முறை, அது பெரிய விஷயம் இல்லைங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் பண்ணது பெரிய கொடுமை, ஒருமையில பேசுனது ரொம்ப மோசமான. அதை விட இது கம்மி தான். பாலியல் ஒரு சாதாரண விஷயம், ஒரு சிம்பிள் மேட்டர். பாலியல் வன்முறை, அதுவும் ஒரு தாவேகா நிர்வாகியை வந்து வேலை வாங்கி, அது கூட ஜெயிலன்னா என்ன அர்த்தம்? ஒரு புஷி ஆனந்த் அவர்கள்ட்ட அமைச்சர்கிட்ட சொல்லி நான் வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி பாலியல் வன்முறை பண்ணிட்டாரு. அது கூட ஒரு பொண்ணு, 2 பேரையும் சேர்த்து பண்ணிட்டாரு. அவங்க 2 பேரும் புகார் கொடுத்து கிட்டத்தட்ட 20-25 நாள் ஆகுது. இது வரைக்கும் வந்து எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல, வழக்கும் பதிவு பண்ணல. இதுல வந்து ஏன் பதிவு பண்ணல நீங்க யோசனை பண்ணுவீங்க? ஏன் பதிவு பண்ணல? அவர் வந்து ஒரு லாட்ரி வாட்ஸ்அப் குரூப் நடத்துறாரு, ஏஜென்டா இருக்காரு. சரிங்களா? சரி, புரியுது. ஒரு 500 வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காரு. தினம் வந்து குழுக்கள்லாம் கண்டக்ட் பண்ணி கொங்கு பகுதியில மட்டும், அவருக்கு எங்க ஊரு ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடி, தென் மாவட்டம், எங்க வியாபாரம் கொங்கு பகுதி. நம்ம திருவண்ணாமலையில இருக்கிறவரு கரூர்ல பேங்க் நடத்தினாரு பாருங்க, அது மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து கொங்கு பகுதியில வாட்ஸ்அப் தானே, எங்க உட்கார்ந்து வேணாலும் குழுக்கள் நடத்தி, இது எல்லாமே சட்டவிரோதம். சட்டவிரோதமா ஒரு நாளைக்கு 75 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் பிளாக்ல பணம் வந்து போய் எங்கேயோ போய் சேருது, ஏதோ ஒரு குடும்பத்துக்கு போய் சேருது. மாசத்துக்கு 30 கோடி ரூபா வருது. இவர் ஒரு ஏஜென்ட். இந்த மாதிரி தமிழ்நாட்டுல பல ஏஜென்ட்டுகள் இருக்காங்களாம். இப்ப இந்த ஏஜென்ட் இவரே வந்து இவருக்கு கீழே சப் ஏஜென்ட் வச்சிருக்காரு. கோவையில அங்க கோவை, அவினாசி, ஈரோடு, இந்த பக்கம் தென் மாவட்டம் மதுரையில வேற ஒரு லாட்ரி, ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் ஒன்று வச்சிருக்காரு. கோவை பகுதியில மட்டும் மாசத்துக்கு 30 கோடி வருது. ஒரு நாளைக்கு 1 கோடி அங்கிருந்து. அது மாதிரி ஒரு நாளைக்கு வந்து பல பகுதிகளில இருந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கோடிகள். அப்படிப்பட்ட ஒரு வெள்ளிக்கிழமை சம்மன் உங்களுக்கு தான். சரி, நீங்க சொல்றப்ப கதை எனக்கு அங்க ஓடிட்டு இருக்குது. வாரம் வெள்ளிக்கிழமை இருங்க, எனக்கு கேளுங்க இருங்களா? இல்ல ஏகலைவன் சார், நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு வருத்தமே படாதீங்க. நம்ம வந்து அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்து போச்சுன்னு வைங்க, நான் உங்களை கைவிட்டுற மாட்டேன். கண்டிப்பா உங்களையும் இல்லைங்க, கண்டிப்பா இல்லைங்க, இவரும் தாங்க அப்படின்னு சொல்லி உங்களை கையை பிடிச்சு கூட்டு போய் நம்ம ஒண்ணு வச்சுங்க, பஞ்சாயத்து இங்க கூட்டினான்னு எங்க கூட்டினான்னு அங்க போய் கூட்டுவோம். என்ன கெட்டு போச்சு? ஒரு நல்ல மனசு இருக்குதாங்க, செவனேன்னு ஒரு உக்காந்துன்னு பேசி இருக்கிறோம் கூட உங்க கூட, அதுக்கு என்னையும் சேர்த்து இருங்க ஐயா. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை என்ன நடக்க போகுது உங்களுக்குன்னு கூட நான் சுட்டி காட்டுனாக்கா பார்த்து பேசுங்க. நீங்க சொல்றது பெரிய உயர்ந்த இடமா இருக்குது. இப்ப நான் என்ன போய் நல்ல மனுஷன் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. சரி, நான் வந்து இங்க பேசுற மாதிரியே நான் எங்க போனாலும் உங்க கூட உட்கார்ந்து பேசணும்னு ஆசைப்படுறேன். அங்க போய் பேசலாம், அங்க நம்ம உட்கார்ந்து இதே பேச வேண்டியதானே. என்ன கெட்டு போச்சு? பஞ்சாயத்து இங்க கூட்டினா எங்க கூட்டினா பஞ்சாயத்து. சரி, இது நடந்து போச்சு. அதனால அந்த பாலியல் சீண்டல் வழக்கு, பாலியல் சீண்டல் இல்ல, பாலியல் வன்முறை. ஆமா, வன்முறை. ஏன்னா அந்த பெண் வந்து அது சாதாரண வழக்கா போச்சு தமிழ்நாட்டுல. ஆமா, ஆனா உரிமையில திட்டினது பெரிய வழக்கா போச்சு. நம்ம அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவா நம்ம பேசல, திமுகவுக்கு பரிந்து பேசல. இவங்க இதை விடலாம் மோசமா எவ்வளவு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆமா,
அதெல்லாம் எனக்கு இன்னொன்று என்ன வருதுன்னா, இந்த தனியார் பள்ளி விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த அன்பில் மகேஷ் அதான் அந்த ஒரு என்ன பிடி அரசகுமார்னு ஒருத்தர் 100 கோடி ரூபா வாங்கினாருன்னு சொல்லி டி நகரில் ஆஃபீஸ் போட்டு வாங்கினாரு. வருஷத்துக்கு ஒரு 350 கோடி ஏங்க ஒரு அதான் ஏதோ அந்த 400 கோடின்னு சொல்றாங்க. அந்த முத்துக்குமார்னு அவருக்கு வேண்டிய ஒரு பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தில் இருந்தவர், அப்புறம் அவருடைய அசிஸ்டன்ட் யாரோ பழனியப்பன் ஒருத்தர், இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணாங்கன்னு சொல்லி இது வந்து அந்த இடத்துல பள்ளிக்கல்வித்துறை டிபிஐ ஆஃபீஸ் அரசு அலுவலகத்தில் அந்த பள்ளிக்கல்வி சம்மந்தப்பட்ட அலுவலகம் அங்கே ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவே லஞ்சம் வாங்கியிருக்காங்க. மேலே நிர்வாகத்துக்கு 3வது மாடி, லஞ்சத்துக்கு 2வது மாடி. லஞ்சம் வாங்குறதுக்குன்னு ஒரு ஃப்ளோர் ஒதுக்கி எவ்வளவு பெரிய பெருந்தன்மை பாருங்க. 4 இடம் போய் நாயா பேயா அலைஞ்சி தெருவா ஒரே இடத்துல இருக்கணும். காசை வச்சு கஷ்டப்பட்டு இங்க கொடுக்குறது அங்க கொடுக்காதுன்னு அலைய விடாம உங்களை ஒரு ஆஃபீஸ் போட்டு வச்சு அதே மாதிரி டிபிஐ வரைக்கும் போறதுக்கு சில பேருக்கு வந்து பெட்ரோல்லாம் டீசல்லாம் விலையேறி போச்சு, போக முடியாம இருக்கிறதுக்கு டி நகர்ல ஒரு ஆஃபீஸ் தனியா போட்டாங்க. அவ்வளவு தூரம் போக முடியலன்னா இங்கேயே கொடுத்துருக்கேன். கஸ்டமர் கேர், கஸ்டமருடைய அந்த கஷ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் கஸ்டமர் எளிமையாக்கும். ஆமா, அதனால வந்து கஸ்டமருக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்றதுனால கேர் அது. சரி, அது மாதிரி பண்ணாங்க. நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, அங்க ஏங்க வந்து நீங்க அதுக்கு யார் அமைச்சர்? அன்பில் மகேஷ். ஆமா, பிடி அரசகுமாரை பிடிச்சிங்களே, அவரை ஒட்டி உள்ளவங்களை பிடிச்சிங்களே, அவங்களாம் சின்ன மீன். அங்க ஏன் பெரிய மீனை பிடிக்கல? இந்த அசர குஞ்சுங்களை பிடிச்சிருக்கீங்க, திமிங்கலத்தை பிடிக்கலன்னு கேள்வி கேட்க. திமிங்கலத்தை இப்படி விடுறீங்க. இப்போ இந்த செந்தில் பாலாஜி அவர் தம்பி அசோகர், மரநட்ட அசோகர் இருக்கார, அந்த மரநட்ட அசோகர் காணும்னு அந்த காலத்திலேயே எத்தனையோ தனிப்பட வச்சு அவர் கண்டுபிடிக்க முடியல. ஆமா, அது மத்திய மாநில அரசு சேர்ந்து தேடினாங்க. வெளிநாட்டுல எல்லாம் போய் தேடிட்டு வந்தாங்க, சுத்தி பார்த்துட்டு வந்தாங்க. தேடிட்டு வந்தாங்கன்னு சொல்ல, சுத்தி பார்த்துட்டு வந்தாங்க. கடைசியில் இங்கதான் அவர் எங்கே இருந்தாருன்னு சொன்னாங்க. திடீர்னு வந்து கோர்ட்ல வந்து 10 நிமிஷம் வந்து சரண்டர் ஆயிட்டு வாரண்டை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாரு. அத ரைட்டு, அது நடந்து போச்சு. அவரையா பிடிக்க போறீங்க? பிடிக்க முடியுமா? அப்ப இதுக்கு என்னன்னா, மக்களை வைத்து இல்ல இருங்க. இப்ப எனக்கு என்ன சொல்ல வரீங்க, சென்னா குன்னிங்களெல்லாம் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, திமிங்கலத்தை பிடிக்கலன்றீங்க. அப்ப எங்க அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து சென்னா குன்னி மீனா? அவ்வளவுதான். பொசுக்குன்னு சொல்றீங்க. நீங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அங்க வந்து அதுல ஒரு மேட்டர் இருக்கு. பெரிய மேட்டர்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அந்த உள்குத்து அரசியல் தான். அங்கே அதே ஏரியாவில் கீதா ஜீவன் இருக்காங்க. கீதா ஜீவனுக்கும் அனிதா ராதாகிருஷ்ணனும் அது எப்போவுமே அந்த உள்ளூரில் பக்கத்து ஒரே மாவட்டத்தில் இருக்கும்போது பேசும்போது அவங்களுக்குள்ள கொஞ்சம் நீயா நானான்ற ஒரு இது இருக்கும், போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும். இது எல்லா கட்சியிலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி வரும்பொழுது அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணாரு, கொஞ்ச நாளாக நம்ம வந்து டவுனில் இருக்கோம், இப்போ கொஞ்சம் கீதா ஜீவன் கொஞ்சம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்ல பேர் இல்லை தலைமையில். இந்த சமயத்தில் நம்ம தலைமையில் நல்ல பேர் வாங்கினோம்னா நம்ம அடுத்தது எங்கேயோ போயிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கடந்த 1 மாதமா பார்த்தீங்கன்னா வாண்டனா வந்து நிறைய பேசிக்கிட்டே இருக்கார். அது தாவேகா அரசுக்கு எதிராக இல்லை விஜய் அவர்களுக்கு எதிராக தேவையே இல்லாமல், இவருக்கு சம்மந்தமே இல்லாமல், ஏதோ அவர் மாவட்டத்துக்கு சம்மந்தப்பட்டது ஏதோ அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல, வேற மேட்டரா வந்து வம்புக்கு வேணும்னே எடுக்கிறாரு. என்னை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரியே வந்து அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இவர் திமுக தியாகி ஆவார மாட்டாரா? தியாகி தான். அப்புறம் தான் இப்ப என்னன்னா ஒரே ஒண்ணுதான் அவர் மிச்சம் வச்சிருக்காரு. இப்ப அவர் கைது பண்ணும்போது பேண்ட்ல ஈரமாச்சா இல்லையான்னு டிஆர் பாலு அவர்கள்ட்ட கேட்கணும். இல்ல வேஷ்டி தான் கட்டி நின்றாரு. சரிங்க, வேஷ்டியா இருந்தானே பேண்டா இருந்தாங்க, வீரம் தானேங்க. வீரத்திற்கு ஒரு உடை உண்டா, ஆடை உண்டா, வடிவம் உண்டா? யார கேட்கணும் நீங்க? டிஆர் பாலு சார். டிஆர் பாலு எங்கே கேள்விப்பட்ட பேரா இருக்குதுங்க. அதாங்க அவர் மனஸ்தர் அந்த வழக்கு வாபஸ் வாங்கிட்டாரு திடீர்னு. ஆமா, அது ஏன்னா 100 கோடி ரூபாய் மானம் என்னங்கப்பா, அவர் என்னங்கப்பா அவங்க ஏதோ கப்பல் வாங்கணும்னு, நீங்கள் நானும் ஏதோ கார் வாங்கணும்னு சொல்லலாம், இல்ல பைக் வாங்கணும். அது என்ன 100 கோடியில் தான் மானம் போகுமா வருமா? இல்லைங்க, தெரியல. கப்பல் 2 வாங்கினாருங்க எப்போ. சரி சரி சரி. அது கரெக்டா அந்த அண்ணாமலை சும்மா இல்லாம நீங்க 10 கப்பல் வாங்கிருக்கீங்க. இது எப்படி இருக்குன்னா, இப்போ நான் திடீர்னு யாரோ ஒருத்தர்
உங்களான்னு சொன்னா கோச்சிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு உதாரணமா சொல்றேன். என்ன நீங்க அந்த ஆள்கிட்ட போட்டு ஆட்டையை போட்டு 1,00,000 ரூபாய் வாங்கிட்டீங்களாமே அப்படின்னு கேட்ட உடனே எவன் சொன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, 10,000 ரூபா தான் வாங்கினேன். போட்டு வாங்குறதா? இந்த மாதிரி போட்டு வாங்கினாரு அண்ணாமலை 10 கப்பல். யார் சொன்னா? இல்லவே இல்லை, 2 கப்பல் தான். சரி, எப்படி வாங்கினேன்? பையன் கடன் வாங்கினேன். யார்கிட்ட கடன் வாங்கினேன்? அது ஒரு கம்பெனியில. எந்த கம்பெனியில? ஏதோ ஒரு இந்த கம்பெனி இதானா? ஆமா, இந்த கம்பெனி வந்து உங்க பையன். அப்படியா? எனக்கு தெரியாத, சொல்லவே இல்லையே. சொன்னாரா? எதுக்காக அவர் பேர் எழுத்தானா? அவர் மானஸ்தர், அதனால வாங்கிட்டார். அந்த மானஸ்தர் அவரு முன்னால வந்து அவருடைய மானம் வந்து 100 கோடி ரூபா ஒர்த்துன்னு சொல்லி கேஸ் போட்டாரு. இப்ப அவரே முடிவு பண்ணிட்டாரு ஜீரோன்னு. இல்ல 5 பைசாவுக்கும் தேராதுன்னு முடிவு பண்ணிட்டு ஜீரோன்னு முடிவு பண்ணிட்டாரு. 100 கோடிலாம் இல்ல, அது ஒன்றும் நமக்கு மானம்லாம். அதுதான் இப்ப திமுக இருந்துச்சுன்னா மானம் 100 கோடியில போகுது. வேற கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா மானம் 5 பைசாவுக்கு போகுதுன்னா வாபஸ் வாங்கிட்டாரு. இப்ப இருக்கிற நிலைமையில நம்ம வந்து ஆமா சரி மானத்திற்கு விலையது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அது பண்ணிட்டாரு. இந்த இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சந்தேகம் கேட்கணும் உங்ககிட்ட. இப்ப நான் சும்மா ஒரு கிஃப்டா தரலாமா, ஒரு 5 ரூபா 10 ரூபான்னு மரம் வாங்கியிருந்தேன். சரி, கொடுத்துடலாம் செக்கா, என்னங்க ஐயான்னு கேட்டேன். சரி, இதுக்கு நீங்க ஒரு மானஸ்தர் என்ன பதில் சொல்லணும் எனக்கு? வாங்குறேன் வாங்கலை இதானே சொல்லணுங்க. ஆமா, நீங்க கொடிக்கம்ம தங்கத்தையே ஃப்ரீயா விட்டு வந்தாலும் சரி 5 ரூபா என்னத்துக்கு நீங்க வச்சுக்க எதை சொல்லணும்? இல்லை நான் வாங்கி சொல்லணும். போனால் போகட்டும் போடான்ட்டு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா என்னது? எனக்கு ஒன்றும் புரியலையா. அது வந்து நான் பாடினது இல்லைங்க. அது இந்த பாவம் அந்த எடப்பாடியா இருக்கார்ல, அவர் வந்து நிறைய பேர் விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. சரிங்க. இப்போ 2 விஜயபாஸ்கர் போயிட்டாங்க. அவர் இப்போதான் உங்களுக்கு சட்டமன்றத்தில் வந்து முதல்வர் சொன்னது கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் அவர் என்ன சொன்னார்? நாங்கள் மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொடவும் மாட்டோம், தொட்டவர்களையும் விடமாட்டோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் என்ன செய்வோன்னு சொன்னாரா? விடமாட்டோம்னு சொன்னாரே தவிர என்ன செய்வோன்னு சொன்னாரா? சொல்லலை. இல்லை, இப்போ தெரிஞ்சு போச்சு. தொட்டவர்களை அழைத்து தாவேகாவில் சேர்த்துக்கொள்வோம் வந்து போச்சா? இப்ப விஜயபாஸ்கர் 2 பேர் அவங்க பேர்ல குட்கா கேஸ், அந்த கேஸ், இந்த கேஸ், சேகர் ரெட்டி கேஸ், இதெல்லாம் எல்லாம் சிபிஐ வழக்கு நிலுவையில் இருக்கு. இவர் பேர்லயும் இருக்கு. வித்துக்கிட்டாங்க கூட. இந்த MS ஆனந்த, திருச்சி வளர்மதி, 2 பெரிய தலைமையிலேயே நிறைய கேஸ் இருக்கு. விலை வந்துட்டாங்க. அவர் என்ன சொல்லிட்டாரு? அதிமுகல துரோகிகள் போனதில் மகிழ்ச்சி தான். இதுக்கப்புறம் மாவட்ட ரீதியாக ஆலோசனை. இந்த ஆதவர்ஜுனா சொல்றாரு 60% இங்க வந்துட்டாங்க, இன்னொரு 30% தான் பாக்கி இருக்குங்க. ஆமா, எனக்கு மொத்தம் 100%னா 100னா ஒரு 10 இடிக்குது. 60 போயிடுச்சு, 30 இங்க இருக்குன்னா 90 தான் ஆச்சு. 10 என்ன ஆச்சுன்னு அந்த 10 நான் நினைக்கிறேன் போனா போது எடப்பாடி வச்சுக்கிட்டோன்னு சொல்லி விட்டுட்டாரு. ஏதோ அங்க கூட இருக்கிற முன்சாமி, ராமசாமி, கிருஷ்ணாமி இவங்கெல்லாம் அங்க இருப்பாங்க. யாரு? முன்சாமி, கிருஷ்ணாமி, ராமசாமி, ஒரு 10% அங்க அவர்கிட்ட இருக்கட்டும். எடப்பாடி ஒரு முதலமைச்சராக இருந்தவர், அவர் மரியாதைக்காக அவர்கிட்ட. 2வது ஒரு அதிமுகவை வைத்து தான் நாங்கள் கட்டமைப்பு. எதுக்கு? தாவேகாவுக்கு தூய ஆட்சி இதுல. ஆமா, சரி. பக்கத்து காம்பவுண்ட்ல கொட்டி இருக்குல்ல செங்கல், யாருதோ அந்த செங்கல் சிமெண்ட் எல்லாம் எடுத்துதான் நாங்க கட்டமைப்பு வீடு கட்ட போறோம். நாங்க அந்த செங்கல் சிமெண்ட் தான் நல்ல சிமெண்ட் இல்ல, அது ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். சொல்லுதான் அந்த சிமெண்ட் வச்சு கட்டடம் கட்டி இது தூய சக்தின்னு இதுக்கு பேர நீங்க என்ன சொல்றது? புதுமனை புகுவிழா வந்து ஏற்கனவே நடத்திட்டீங்க, தூய சக்தி புதுமனை புகுவிழா அப்படின்னு சொல்லி. இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா யாரு இருக்காங்க கட்சியில, யாரு கட்சியில இல்லையானே புரியல. இதுல அவர் பேர் என்ன? RB உதயகுமார். இன்னைக்கு இன்னும் 7 பேர் வந்து போறதா இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருக்காரு. அந்த 7 அவர் இருக்காரான்றத அவர் சொல்லல இன்னும். RB உதயகுமாருங்களா? யாரு கண்டா 7 பேர் அநேகமாக அடுத்த வாரத்தில் சென்று விடுவார்கள், அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு விரைவில். ஆதவர்ஜுனாவும் அதே சொல்றாரு, இவரும் அதே சொல்றாரு. அப்ப RB உதயகுமார் அந்த 7 பேர்ல ஒருத்தரா, இல்ல 7 பேர் போனதுக்கு அப்புறம் 8வதா நமக்கு தெரியல. இப்போ எடப்பாடி அவர்கள் அந்த பாட்டு பாடுறாரு. போனால் போகட்டும் போடா, இந்த கட்சியில் நிலையாய் இருந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடான்னு இவர் வந்து பெருசா பாடிக்கிட்டு இருக்காரா?
எது அது மட்டும் இல்லாம அவரு சொல்றாரு, வந்தவரெல்லாம் தங்கி விட்டால் இந்த கட்சியில் எனக்கே இடம் ஏது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமும் சொல்றாரு, கூக்குரலாலே கிடைக்காது, இது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது, அந்த கோட்டையும் நமக்கு கிடைக்காது, போனால் பாருங்க எடப்பாடி பாட வேண்டிய பாட்டை கண்ணதாசன் எப்பவோ எழுதி வச்சுட்டு போயிருக்க. சரிங்க, எனக்கு நல்லா தான் இருக்குது. நான் மெசேஜ் அனுப்பிச்சதுக்கு போனால் போகட்டும் போடான்னு எனக்கே அந்த பாட்டை சொன்னீங்க. சமயத்துல இது வந்தது, அதனால சொன்னேன். சரி இது இவரு பாடி இருக்காருன்னு சொன்னா டக்குன்னு நம்ம அந்த பக்கம் பார்த்தேன். அது என்ன சித்தப்பாரஞ்சன் ரோடா? அது ஒரு ரோடு. ஆமா, அங்க என்னன்னு சித்தப்பாரஞ்சன் ரோடு இல்லைங்க, சித்தரஞ்சன் சாலை. அது அப்படியா? கொஞ்சம் டங் ஸ்லிப்பு. அதுல என்ன பாடுங்கன்னா அவர் பாடுறாராம், ஆடிய ஆட்டம் என்ன. அப்பாரஞ்சன் சொல்றீங்க? அப்பாரஞ்சன், சித்தப்பா இல்ல, அப்பாரஞ்சன். சரி, அப்பாரஞ்சன் அப்படி வச்சுக்கீங்களா? ஆரம்பம் செயல வருதுன்றதுனால சொன்னேன். ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய பேச்சு வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டதோர் சுற்றம் என்ன. புள்ள மாப்பிள்ள தங்கச்சி எல்லாம் சுற்றம், திரண்டதோர் சுற்றம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் பாடுறாரு, ஆடும் வரை ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம். ஆக்சுவலா 1000னா இடத்துல 1000 கோடிகளில் நாட்டம், 1000 கோடிகளில் நாட்டம், காட்சி படும் ஆட்டம் ஆட்சி வரை வருமா அப்படின்னு சொல்லி அவரு பாடிக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு சந்தேகம், இவங்கெல்லாம் அப்படி பாடுறாங்களே, இங்கிருந்து தாவைகள் எல்லாரும். ஆமா, அப்ப அதிமுகவுக்கு பாட்டு ஒன்று சொல்லிட்டீங்க, திமுகவும் அப்பா ரஞ்சன் சாலையிலேருந்து ஒரு பாட்டு வருதுன்னு சொல்றீங்களே, இங்க விஜய் ஒன்று வருதுல்ல பிகிலுக்கு, அதுவா? இவங்க தான் அங்க ஆதவர்ஜுனாவும் அவரு பிஸி ஆனதும் அங்க வாசல்ல நின்றுட்டு, வாங்க மச்சான் வாங்க, இந்த வழிய பார்த்து வாங்க, நல்லா இருக்கு இந்த பாட்டு, ஏங்க மச்சான் நீங்க இன்னும் வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வாங்க வாங்க அங்க சோபாவை காமிச்சு கூப்பிடுறாரு. ஒரு பிஸி ஆனந்தும் ஆதவர்ஜுனாவும் சேர்ந்து கூப்பிடுறாங்க வாசல்ல நின்று. ஆமா, சரி, அப்ப கேப்பீங்க, என்னங்க இவங்கதான் இந்த விஜயபாஸ்கர்லாம் வந்த போது கூட வந்தாங்க, முதல்வர் வரவே இல்லையே, அவர் என்ன பண்றாரு, அவர் என்ன பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும்லப்பா. முதலமைச்சர் பாடுறது சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சா பாப்பா, அது முதல்வர் பாடுறது. எம்ஜிஆர் பாடினாரு பாருங்க, சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சா பாப்பா. சரி, உடனே குழந்தைங்களாம் என்ன சொல்லும், சொல்லுமாமா, அந்த படத்துல வரும், எம்ஜிஆர் படத்துல. சரி, தாய் மாமா அவரு தானே மோதிரம் போடுறேன்னு சொன்னார்ல, செப்டம்பர் 15 போறேன்னு சொல்லியிருக்காருல. அப்போ எல்லா குழந்தைங்களும் அந்த படத்துல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் போவாரு, பின்னாலேயே பசங்களாம் ஓடுவாங்க மாமா மாமான்னு சொல்லி கூப்பிட்டு. இப்ப கான்செப்ட் எங்கிருந்து வருதுன்னு தெரியுதா உங்களுக்கு? அங்கிருந்து தான் வருது. அப்ப அவர் கான்செப்ட் இல்லங்க, கட்சியே அங்கிருந்து தான் வருது. அப்புறம் என்ன கான்செப்ட்? ஆமா, எம்ஜிஆரை தவிர பாக்கி எல்லாரும் கூட்டு வந்துட்டாங்க. எம்ஜிஆரை தவிர எல்லாரையும் கூட்டு வந்துட்டாங்க. ஆமா, இப்ப எனக்கு ஒரு டவுட் என்ன வருதுன்னா, இந்த நவம்பருக்கு மேல நீங்க எதிர்பாராத ஒரு ஆச்சரியம் ஒண்ணு உங்களுக்கு இருக்கும். இந்த நவம்பருக்கு அப்புறம் எனக்கு இருக்கும். உங்களுக்கு இல்லைங்க, பொதுமக்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா அதிர்ச்சியும். அது என்ன ஆச்சரியம் அதிர்ச்சி? நவம்பர்ல 26 அமெரிக்கால ஜனாதிபதியா இருக்கிற ட்ரம்ப் 4 வருஷம் அவருக்கு பதவி. அதுல 2 வருஷம் முடிஞ்சோன்னா மறுபடியும் ஒரு தடவை செனட்ல வாக்கெடுப்பாங்க, காங்கிரஸ் சொல்லக்கூடிய ஒரு வாக்கெடுப்பு, மறு வாக்கெடுப்பு. அந்த வாக்கெடுப்புல அவர் ஜெயிச்சாதான் அவர் தொடர முடியும். ஜெயிக்கலன்னா ஆட்சியை, அது அவரோட ஜனாதிபதி பதவி பறி போயிடும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த போர், ஈரான் போர், டெய்லி காலையில ஒண்ணு சாயந்தரம் ஒண்ணு, அதாவது கிட்டத்தட்ட வைகோவை கொண்டு போய் அமெரிக்கால ஜனாதிபதியா வச்சா என்ன ஆகுமோ அந்த மாதிரி ஒரு, அதாவது அமெரிக்க வைகோவாக அவர் செயல்பட்டு, காலையில ஒரு பேச்சு, சாயங்காலம் ஒரு பேச்சு. ஆமா, ஏதோ ஒண்ணு உளறி கூட்டி வர மாட்டிக்கிறாரு. அதனாலதான் அது சொன்ன அந்த பேரு. அந்த மாதிரி இருக்காரா? எனக்கு ரகசியமாக கிடைத்த உளவுத்துறை தகவல் இந்த நவம்பர்ல அநேகமா அவருக்கு ஆட்சி அவர் ஜனாதிபதி பதவி பறி போயிடுது. அவரும் தாவேகால சேர போறாரு நவம்பர்ல. ஆத்தாடி, இது எங்க இல்ல போகுது கதை? இது என்னங்க பாட்டு ஜாலியா சொல்லிட்டு சீரியஸான மேட்டர்ல நிக்கிறீங்க. பின்னால 5 படம் போட்டோம், உங்களுக்கு தெரியும்.
ஆமா ஈவேரா பெரியார் போட்டோம், அப்புறம் வந்து காமராஜர், அம்பேத்கர், அஞ்சலி அம்மாள், வீரநாச்சியார் போட்டோம். அப்புறம் மேலே அந்த கோபுரம் மாதிரி போட்டு அதில் எம்ஜிஆர், அண்ணாதுரை போட்டோம். போட்டாங்களா இந்த தேர்தல் போது? ரைட்டு. அறிஞர் அண்ணாவும் போட்டான், எம்ஜிஆரும் போட்டாச்சு. ஜெயலலிதா ஃபோட்டோவை செங்கோட்டையன் பாக்கெட்டில் வச்சுக்கினாரு. நான் மாற்றி விஜய் ஃபோட்டோ வச்சுக்கிறேன்னா வேணாம் ஜெயலலிதா ஃபோட்டோ வச்சுக்கிறேன். இப்போ கருணாநிதி ஃபோட்டோ வச்சுக்கலாம், அப்படி வச்சுட்டு ஆனால் திமுக ஏதாவது கோர்ட்டில் கேஸு போட்டு ஏதாவது நிறுத்திடுவாங்க. சரி இல்லையா? இல்லைன்னா அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ யார் பாக்கி இருக்கா உலக அளவில்? வேற யாரு? இப்போ நீங்கள் மோடி வச்சுக்கிட்டா பாஜக உள்ள வந்துடும். வச்சுக்க முடியாது. காங்கிரஸ் ஏற்கனவே நம்ம கூட்டணி, பாஜக முடியாது, சரியா வராது. அப்போ அவர் ஜனாதிபதியிலேருந்து வந்துட்டா ட்ரம்ப்பை வந்து உள்ள கொண்டு வந்து நம்ம கட்சியில சேர்த்துட்டோம்னு வைங்க, நீங்க இன்னும் கொஞ்சம் தூய சக்தி ஆயிடும்ல. ஏன்னா இப்பதான் வந்து ட்ரம்ப் வந்து பத்தி செய்தி நீ காலையில பேப்பர்ல பாத்தீங்கன்னா வருது. அவர் வந்து இந்த இன்சைடர் ட்ரேடிங் அவர் என்ன பண்ணுவாரு, வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஈரான் மேல் மறுபடியும் போர் தொடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். ஒரு அறிக்கை விட்டுருவார். விட்டவொடனே பங்கு மார்க்கெட் தரன்னு கீழே விழும். திங்கக்கிழமை காலையில விழுந்த உடனே என்ன பண்ணுவாரு, இவரோட மாப்பிள்ளை நோட் தி பாயிண்ட், மாப்பிள்ளை ஆமா, நீங்க இந்த இங்கேயும் ஒரு மாப்பிள்ளை, யாரோ பிஸியான இருக்கிறவரும் மாப்பிள்ளை மூலம் தான் வசூல் பண்றாருன்னு சொல்றாங்க. அவரு கடைசியில பாத்தீங்கன்னா அவருடைய அரசு வழக்கறிஞருக்கு வந்து 30 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க கட்சியில அப்படின்னு சொல்லி அந்த கட்சியுடைய வழக்கறிஞர் அணியில நிர்வாகியா இருக்கிற ஒரு அம்மா, ஞான சௌந்தரின்னு ஒரு அம்மா வந்து வழக்கு போட்டிருக்காங்க. காசு வாங்கிக்கிட்டு கொடுத்துட்டு போஸ்டிங் போட்டு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது. மாப்பிள்ளைன்னா பிரச்சனை, அது எந்த கட்சியா இருந்தாலும் மாப்பிள்ளைனா பிரச்சனை. அது ஏதோ லாட்டரி குடும்பம் மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி, திமுக மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி, எந்த மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி, பிசி மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி, இவர் கரெக்ட். அங்க மாப்பிள்ளை என்ன பண்றாரு, அவர் காலையில என்ன பண்ணுவாரு, திங்கக்கிழமை இந்த பங்கு மார்க்கெட் உழுது பாருங்க, பகுபகுன்னு பணத்தை போட்டு வாங்கிடுவாரு, ஷேர் வாங்கிடுவாரு. இவர் என்ன பண்ணுவார், திங்கக்கிழமை சாயந்தரம் என்ன பண்ணுவாரு, இந்த போர் வந்து நான் வந்து நிறுத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், சமாதானமா போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்லுவார். உடனே செவ்வாய்க்கிழமை காலையில சும்மா கும்முன்னு ஏறும். இந்த வாங்கினார் பாருங்க கீழ் லெவல்ல அடிமட்டத்தில் இந்த பங்கு, மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா அப்படியே வித்துட்டா அதுல இத மாதிரி இந்த இப்போ 2 வருஷம் ஒரு ஜனாதிபதி பதவியில் இருந்தார் பாருங்க, அந்த குடும்பத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கில பத்திரிகைலாம் வந்து 22,000 கோடி பணம் வந்து வெறும் இந்த ஒரு நாள் இந்த காலையில சாயந்தரம் இந்த இன்சைடர் ட்ரேடிங்னு பேரு, அந்த 22,000 கோடி ரூபா பணம் அவர் மாப்பிள்ளை சம்பாதிக்கிறதுக்காக தான் இந்த காலையில ஒண்ணு சாயந்தரம் ஒண்ணு மாத்தி சொல்றாருன்னா நம்ம என்னமோ வளர்றாருன்னு நினைக்கிறோம். ஆனா அது வந்து ஆமா, ஆனா இது போய் சீரியஸா பேசுறீங்க. 50,000 கோடியை கவுண்டர் வச்சு வாங்கின வசூல் பண்ண ஆளுங்க எங்க ஆளுங்க இங்க இருக்கிறாங்க. இவ்வளவு குண்டு வீசி சண்டை போட்டு மண்டியை உடச்சி லட்சக்கணக்கான பேரை எல்லாம் சொத்து அழிச்சு வெறும் 22,000 கோடி தாங்க சுட்ட முடிஞ்சது இல்லைங்க. நீங்க அதுதான் புரிஞ்சுக்கல. அவர் வந்து இந்த மாடலெல்லாம் கேள்விப்பட்டுட்டு அவர் தான் அநேகமா ஜனாதிபதி பதவி போயிடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து அரசியல்ல வந்து என்ன செய்யறதுன்னா, இங்க தமிழ்நாட்டுல வந்து இங்க உள்ள அரசியலை கத்துக்கணும். இங்க கத்துக்கிட்டோம்னா 1,00,000 கோடி வந்தா கூட இந்த மக்கள் தமிழர்கள் சொரணை கேட்டவர்கள், தமிழ்நாட்டு மக்கள் கண்டுக்க மாட்டாங்க, இவங்களுக்கு எந்த உணர்ச்சியும் கிடையாது. இந்த மாதிரி நம்ம அமெரிக்க மக்களை தயார் பண்ணணும்னா இங்க வந்து கத்துக்கணும் அப்படின்னு வரும்போது அவர் யார்கிட்டயே கேட்டிருக்காரு. இப்போ எதுலங்க திமுகல சேரலாமா அதிமுகல சேரலாமா, அங்க உள்ள தமிழர்கள் அந்த உள்ள தமிழர்கள் யாராவது இருப்பாங்க. அவங்க சொன்னாங்க அதிமுகன்னு ஒரு கட்சி இருந்ததுங்க அவ்வளவுதான் இருந்ததுங்க. இப்போ எங்கன்னு தெரியலங்க. திமுகல சேரலாம், இருந்தா கூட அதை விட நீங்க வந்து இப்போ புதுசா அந்த கட்சியில சேர்ந்தீங்கன்னா ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஏற்கனவே திமுகல இருந்தவங்க இல்ல அதுக்கப்புறம் அதிமுக இங்க வந்திருக்காங்க. நீங்க போய் இங்க திமுகல சேர்ந்து இதை கத்துக்கிறது, அதிமுகல சேர்ந்து இதை கத்துக்கிறது, எல்லாத்தையும் கத்துக்கலாம். இது ஒரே இடத்துல கன்சாலிடேட்டடா இங்க வந்து தாவேகால வந்தா எல்லாத்தையுமே கத்துக்கலாம் நீங்கன்னு சொல்லி அவர் வந்து நவம்பர்ல வந்து தாவேகால இணைய போறாரு. எனக்கு என்னன்னா அநேகமா முதல்வர் விஜய் அந்த விழால கலந்து கொள்ள மாட்டாரு. பிசி ஆனந்த் அவர்களும் ஆதவர்ஜுனாவும் கலந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிடம் முதல்வரை பார்த்து ஒரு சால்வை மட்டும் ட்ரம்ப் அவர்கள் போடுவாரு. அவருக்கு முதல்வர் வந்து காட்சி கொடுப்பார்.
அவரிடம் ஒரு 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 1.5 நிமிஷம் வரைக்கும் பேசுவார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அப்படி செய்தால் அது ட்ரம்புக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாகும். இதுதான் வந்து நம்ம கேள்விப்படுற தகவல். ஆனா இது ரகசியம், உளவுத்துறை தகவல் வச்சுக்கணும், வெளியில சொல்லக்கூடாது. ஆமா, அடுத்த நிகழ்ச்சியில அந்த ரகசியத்தை நம்ம உடைக்கிற மாதிரி பேசுவோம். பேசுவோம். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.